ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்னா ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஒடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால கொலகார தங்கையாவை பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. அவர் கொலை செய்யல, அவர் குற்றவாளி இல்ல. சொல்றவங்க என்ன சொல்ல சொல்லுங்க, அவரை விட்டு சொல்லுங்க. அவரை விட்டு ஆத்தா காரியத்தை தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை. அந்த ஆத்தாளே காப்பாத்துவா. வாமா வா. அக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி படியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா. ஐயா, தெய்வ காரியத்தை தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன். வரது வரட்டும். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க. அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ற சந்தர்ப்பத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் காலை வெட்டி என் ஆத்தாள கும்பிட முடியாம பண்ண அவனை என் கையாலேயே நான் கொல்லணும். பாம்பு நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன்னா நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட பிறந்த நாள். தங்கையா, மலையாண்டி வந்துடா. ஐயா, என்ன தங்கையா, என்னை காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே. சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொண்டுட்டேன். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேன்னு மனசை தளர்ந்துடாத. தைரியமாயிரு. உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி. சிவா 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 சிவா. ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா,
இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கும். ஓஹோ. சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? இது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி, சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி, நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞானவண்டிதா, திருச்சி தம்பலம், தேவாரம், தொர, பரமகுரு எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல இருக்கிற பெரியாளுங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. பையில விடக்கூடாது. அடிச்சு. அநியாயம் பண்றீங்க. என்ன அநியாயம்? ஐயோ, ஏன்டா என்ன இப்படி போட்டு கொல்ற? நான் பாட்டுக்கு செவனேன்னு பணியாரம் ஊத்திட்டு இருக்கேன், என்ன இப்படி போட்டு சாகடிக்கிறியே? உங்களை எல்லாம் அடிச்சாதாண்டி தங்கையா வருவா. அவ வரட்டும், வெட்டி பொலி போட்டுறேன். தம்பி தம்பி தங்கையாவை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஊர்ல இருக்கிற ஏழை பாருங்களை பழி டேய், இந்த விஷயம் தங்கையா கால்ல வந்துச்சு, உன கேக்கன் கிழிச்சிருவான். கிழிப்பா. என்னடி சொன்ன? அடிச்சு நோக்குறேன். என்ன இங்க வேடிக்கை? போங்க. தங்கையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், அவன் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அவன் இருக்கிற இடத்தை பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட் நான்சென்ஸ்! ஒரு கொலை குற்றவாளி மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷனா? எஸ் சார், அவன் அந்த கிராமத்து மக்கள் காட் ஃபாதராவே நினைக்கிறாங்க. அதனாலதான் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. அநேகமா மேற்கு தொடர்ச்சி மேலதான் அவன் இருக்கணும். தங்கையா மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. ஓகே? என்னடா இது, இவன் வண்டி ஓட்டிட்டு வரான்? போயா டேய், சீக்கிரம் போ. என்னடா அது மூட்டை? தேங்காய்ங்க. ஆமா, நீ ஏன் ஓட்டு வர? வண்டிக்கார வயிற்றுல போயிட்டாரு, அதனால தோப்புல இருந்து ஏத்திட்டு வரேன். கண்டதுன்னா அப்படிதான். சரி சரி, இறக்கி உள்ள வை. கருப்பியா ஐயா, பின்காவை திறந்து விடு. இறக்கி உள்ள வை. இறக்குடா. என் கும்புறங்க, என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன். தாலி வாங்குறது கூட காசு இல்ல. ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1000 ரூபாய் இங்க பாருடா. ஏயா, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. மகளுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கீங்களா? போப்போ, போய் வேலையை பார்த்து முதல்ல கடனை கட்டுற வழியை பாரு. போ. கண்ணுக்குட்டி, அங்க பசு கத்திக்கிட்டே இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணுக்குட்டி கலைச்சா போதும், தடவிக்கிட்டே இருப்பான். இங்கே இருந்து யாரும் வராம பாத்துக்கிட்டேன். சரிங்க. டேய், என்னடா அது, 2 பேர் சேர்ந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரீங்க? அதான் நல்ல விளைஞ்சகன்னு சொன்னல முதலே. வச்சிட்டீங்களா? சரி சரி, புறப்படுங்க புறப்படுங்க. வரட்டுங்களா? வராங்க. ஏழைகளோட உழைப்புல வட்டி பணங்கிற பேர்ல கொள்ள அடிச்சு வச்சிருக்கிய, எல்லாத்தையும் எடு. இல்ல, என்கிட்ட ஒண்ணும் இல்ல. கொடுத்துறேன் கொடுத்துறேன். மோசத்தோட போ.
உன் பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிடு. கூப்பிடுறா. டேய் குமரேசா, யாராவது வாங்கடா. என்ன முதலாளி? பண்ணையில வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் நீ கூப்பிடுற. இருக்கு முதலாளி. அன்பளிப்பு கொடுக்குதா? கூப்பிடுறா. ஏ முனியாண்டி, கருப்பையா, மாரிமுத்து எல்லாரும் ஓடியாங்க. முதலாளி பணம் கொடுக்க போறாரு, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கப்பா. என்ன முதலாளி திடீர்னு? எல்லாம் திடீர்னு தானே வருது. வாங்கிட்டு போ. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கணும் சாமி. மகராசனா இருக்கணும் ஐயா. ஐயா உங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். நல்லா இருக்கணும் ஏசாமா. இந்தாமா. கடன் ஐயா. இல்ல, ஏன்னா வச்சுக்க. உங்களை கொடுக்க வச்ச தெய்வத்துக்கு கோடி கும்பிடு ஐயா. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு செலவு கேட்டானே மாரியப்ப, அவனுக்கு அந்த தாலி சரடும் அதுல இருக்கிற பணத்தை கொஞ்சம் செலவு கொடு. ஏய், மாரியப்பனை கூப்பிடுறா. யோ மாரியப்பா. ஐயா கும்பிடுறேங்க. இந்தா, உன் மக கல்யாணத்தை ஜாம் நடத்து. ஐயா, நான் தாலி வாங்க தான் பணம் கேட்டேன். நீங்க தாலியும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் கொடுக்குறீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்யா. நல்லா இருக்கணும். என்னல சாத்து. தங்கையா, நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா, என்ன விட்டுருப்பா. விடுறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எத்தனை பேரை காக்காவை கத்து விட்டுப்ப, எத்தனை பொண்ணுகளுக்கு எடுத்திருப்ப, எத்தனை தாலி அறுத்திருப்ப. அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன கொண்டாடாதப்பா. ஏய், உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட மாட்டேன். சாவுன்னா என்ன, அது எவ்வளவு கொடுமையானதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம். இன்னையில இருந்து எண்ணி 5வது நாள் உன் உசுறு உன் உடம்புல இருக்காது. டேய் டேய், புடிங்கடா புடிங்கடா. டேய் டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? என்ன முதலாளி, என்னாச்சு? தங்கையா வந்துட்டு போறடா, போய் புடிங்கடா. வீடுதான் பூட்டி இருந்துச்சே, எப்படி உள்ள வந்தான்? எப்படியோ வந்தாயா? வந்ததும் இல்லாம இன்னும் 5 நாள்ல என்ன கொல்றேன்னு கெடு வச்சுட்டு போயிருக்கான். இனியும் மந்தமா இருக்கக்கூடாது முதலாளி. இப்பவே போலீஸ்ல சொல்லி பாதுகாப்பு வாங்கிக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இவர் எரும கண்ணு குட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது. கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். இந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேற்றுக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு. ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 முளை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேளை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 முளையை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அவன் வரட்டும்.